பொன்னி சூப்பரா ரொம்ப அழகா பாடிக்கிட்டு இருக்காங்க. பாடுறது எல்லாருமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க கோயில்ல. பாடி முடிச்சோனே எல்லாருமே "ரொம்ப நல்லா இருக்குமா" அப்படின்னு சொல்றாரு. "சரி வீட்டுக்கு போகலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அப்போ கரெக்ட்டா ஒரு சாமியார் சொல்றாரு, "அம்மா இங்க ஒரு நிமிஷம் வா, என்கிட்ட வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "சொல்லுங்க சாமி" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. "நீ எப்படி பாடுன தெரியுமா? சொல்லவே முடியாதும்மா. அவ்ளோ சூப்பரா பாடுன. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சிவனுக்கே உன்னை பிடிக்கும். அவ்ளோ அழகா நீ பாடியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாரு. சொல்லிட்டு, "நான் உனக்கு ஒண்ணு தரேன். நீ வாங்கிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்ன சாமி?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. "இது சிவலிங்கம். இது வந்து எனக்கு காசியில ஒருத்தவங்க குடுத்தாங்க. இந்த சிவலிங்கம் உன்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த சிவலிங்கத்த நீ வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பொன்னியும் பார்க்குறாங்க. "வாங்கிக்கோ பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. அந்த சிவலிங்கத்த வாங்கிக்கிறாங்க. "இத நீ வச்சு பூஜை பண்ணுமா. நீ நல்லா இருப்ப. நீ ரொம்ப நல்லா பாடியிருக்க" அப்படின்னு சொல்றாரு. சக்திய பார்க்குறாரு. "நீங்க தான் அவங்க வீட்டுக்காரான்னு?" கேட்குறாரு. "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "சரி போயிட்டு வாங்க. நல்லா இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாரு. அங்கேருந்து வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே பொன்னி அத கொண்டு வந்து ஒரு தட்டில வச்சு, அந்த சிவனுக்கு அழகா பாலபிஷேகம் எல்லாமே பண்றாங்க. பூஜை எல்லாமே சூப்பரா அழகா பண்றாங்க. கூட சந்திரசேகரன் இருக்காரு. அங்க சக்தியும் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. "என்ன சிவலிங்கத்துக்கு தேவையான பூஜைலாம் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணி சாமிகிட்ட வச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "ஆமா, ஆமா. எப்ப பார்த்தாலும் இவ நல்லா பாடுறா, பாடுறான்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ அப்படி தெரியல" அப்படின்னு உஷா சொல்றாங்க. "ஆமா, ஆமா. எனக்கு என்னவோ நல்லா பாடுன மாரிலாம் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு. "இங்க பாருங்க, ஒருத்தவங்க குறை சொன்னாங்களாம். அந்த சாமிய பத்தி குறை சொன்னோனே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் சொல்றாங்க. "அது ஒரு கோயில்ல இப்படிதான் நடந்தது" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயய்யோ! நான் எதுவும் குறைலாம் சொல்லல. நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்லிட்டுருக்காரு. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. "பொன்னி நீ ரொம்ப நல்லா பாடியிருக்கம்மா. ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "சரி. அதோட அந்த பேச்ச விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க. எல்லாருமே போறாங்க. ரூமுக்கு போறாரு. சுந்தர், உஷா, மூர்த்தி எல்லாருமே போறாங்க. அப்போ உஷா சொல்றாங்க, "பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? அந்த பொண்ணு எப்படி எப்படி நல்லா பாடுறான்னு எப்படி பார்த்தீங்களா? எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. அப்பப்பப்பப்பா! என்னால தாங்கவே முடியல. அவ பாடுறத பார்த்தா நீங்க அவளுக்கு மேனேஜரா வேலை செய்யணும் போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க. "இங்க பாரு உஷா, இஷ்டத்துக்கு நீ பேசாத. அந்த மாரிலாம் நான் பாட அவள விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ரூம்ல சக்தி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்ட்டா பொன்னி வராங்க. வந்தவொடனே பொன்னிக்கிட்ட சொல்றாரு, "என்ன பொன்னி சூப்பரா பாடியிருக்க. நல்லா இருக்கு அந்த பாட்டு" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லைங்க நான் கூட ரொம்ப நாளா அந்த பாட்டு பாடுனதில்ல. திடீர்னு தான் வந்துச்சு. ஆனா இந்த பாட்ட நான் நெறைய வாட்டி கேட்டிருக்கேன்" அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. "என்ன பொன்னி சூப்பரா பாடியிருக்க பொன்னி. நீ நல்லா வருவ. ஆனா நல்லா பாடுற. எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பேர் வாங்குற. ஆனா தன்னடக்கம் அதிகமா இருக்கு. அமைதியா இருக்க. எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க. ரொம்ப நல்லா பாடியிருக்க பொன்னி" அப்படின்னு சக்தி சொல்றாரு. அப்படியே பொன்னி பார்க்குறாங்க. "எங்க அப்பா கூட இதெல்லாம் பாடியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "ஆமா, ஆமா. அப்பா கூட சொன்னாரு. உங்க அப்பா வந்து இந்த மாரி சித்தர்கள் பாட்டுலாம் நல்லா பாடுவ" அப்படின்னு சொல்லிட்டு. "ரொம்ப நல்லா பாடியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டுருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது பிரீத்திக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆமா, இவள எப்ப பார்த்தாலும் புகழ்ந்தே பேசுவாங்க. என்னத்த பாடிட்டா, அப்படி பாடிட்டா. இவங்க 2 பேர பிரிக்கலான்னு பார்த்தா, ஆனா கடைசியில 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே. ஆனா விடக்கூடாது. கண்டிப்பா பிரிச்சே ஆகணும். சக்திய நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு